ஹலோ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் 5.1. ஸோ நம்ம எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டானா என்ன, வாட் இஸ் ப்ரைமரி டேட்டா, வாட் இஸ் செகண்டரி டேட்டா, ஸோ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்ச பிறகு தான் அந்த எக்ஸசைஸ் போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேட்டானா த நியூமெரிக்கல் இன்ஃபார்மேஷன்ஸ் ஆர் ஃபேக்ட் கலெக்டட் ஆர் நோன் ஆஸ் டேட்டா. இன்ஃபார்மேஷன்ஸ் அதாவது நியூமெரிக்கல் இன்ஃபார்மேஷன்ஸ், அதாவது நம்பர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டாவை, அதாவது ஒரு இன்ஃபார்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் டேட்டான்னு பேர். இதில் வந்து 2 டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒரு டேட்டா வந்து ப்ரைமரி டேட்டா. ப்ரைமரி டேட்டானா அது வந்து ஜஸ்ட் கலெக்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் சோர்ஸ். அதை வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபேக்ட்டு இல்லைனா இன்ஃபார்மேஷனை கலெக்ட் பண்ணுறது மட்டும், அதை எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல், சார்ட் அவுட் பண்ணாமல், ஜஸ்ட்டு இன்ஃபார்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ப்ரைமரி டேட்டா. ஓகேவா? அடுத்தது செகண்டரி டேட்டானா செகண்ட் ஹேண்ட் இன்ஃபார்மேஷன், அதாவது ஏற்கனவே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தியா, அதாவது ப்ரைமரி டேட்டா. அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவில் இருந்து சம் அதர் யூஸர், வேறு ஒரு யூஸுக்கு நம்ம அதை இல்லை வேறு பர்பஸுக்காக அதிலிருந்து ப்ரைமரி டேட்டாவிலேருந்து எடுத்து அந்த இன்ஃபார்மேஷனை எடுத்து நாம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் செகண்டரி டேட்டா. அப்போது டேட்டானா என்னென்னு சொல்லியிருக்கேன், 2 டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாவை எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு டைப் வந்து டேலி மார்க். டேலி மார்க்னால் என்னென்னு பாருங்கள். அதாவது சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு எழுதுறதுக்கு 1 2 3 3னா இப்போ இந்த மாதிரி 3 லைன்ஸ், இதே 5னா 1 2 3 4 போட்டு இந்த லைன் போடுறது 5. 7 வச்சிங்களேன், 1 2 3 4 5 6 7, இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் டேலி மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நம்பரை இப்போ எத்தனை நம்பர் சேருது, 7, இது 7 எழுதுகிறோம். இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி கோடு போட்டு எழுதுனா அது பேர் டேலி மார்க். அந்த நம்பரை எழுதுனா அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவில் இருந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிளை அரேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம், இந்த எக்ஸசைஸில் எடுத்து பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் 5.1ல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 30 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு டைஸோட நம்பர்ஸ். டைஸில் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 1 வந்திருக்குது, 4 இருக்குது. நம்ம டைஸை வந்து போகிற சமயத்தில் ரிப்பீட்டட் நம்பர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து 30 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன வரையணும்னா டேலி மார்க்ஸ் போட்டு வரையணும், டேபிள் போடணும். எப்படி டேபிள்ஸ் போடுறதுன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த இதில் டேபிள்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு டேபிள் வந்து அந்த டைஸுன்னு சொல்லதில்ல, ஃபேஸ் ஆஃப் டைஸ். அப்போ ஒரு டைஸ் இதனுடைய ஃபேஸ் வந்து 6 இருக்கும். அந்த நம்பரை நான் எழுதியிருக்கேன், 1 2 3 4 5 6. இப்போ டேலி மார்க். இப்போ இந்த டேலி மார்க்குனால் இப்போ இதில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பர்ஸ், இதில் நம்ம 1 2 3 எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1. இப்போ இங்கே 1 பாருங்கள், 1. வேறு எங்கே இருக்குது, 1 2, அப்புறம் 3, 3 இருக்குதா? இப்போ ஸோ அப்போ நம்ம இங்கே எத்தனைக்குள்ள லைன் போடணும், 1 2 3 லைன்ஸ். ஃப்ரீக்வன்சி வந்து 3ன்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் வந்து 2. 2 எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், எங்கே இருக்குது பாருங்கள், 2 இங்கே இருக்குதா, 1 2. வேறு எங்கேயாவது 2 இருக்குதா? இல்லை. அப்போ எத்தனை லைன்ஸ் போடணும், 2 லைன்ஸ் போடணும். அப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து 2ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு 3. 3 எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 1 2. வேறு எங்கேயாவது 3 இருக்குதா பாருங்கள், இல்லை. 3 வேறு எங்கேயும் இல்லை. ஸோ 3 வந்து 2 தான் இருக்குது. இங்கே போட்டு 2, ஃப்ரீக்வன்சி வந்து 2. அடுத்தது 4.
1 2 3 4 5 6. சரி, 6 எப்படி போடணும்னு சொன்னேன் நான். 1 2 3 4 5 போட சமயத்தில் எப்படி போடணும்? 5 தென் 6. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 6. நெக்ஸ்ட்டு 5 எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 எப்படி போடணும்? 1 2 3 4 5 போட்டுட்டு 6 7 8 9. ஸோ இங்கே 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6. 1 2 3 4 5 6 7 8. அப்போது 1 2 3 4 5 6 7 8. சரி, இப்போ நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30. இதை ஆட் பண்ணால் 30 வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 17 23 25 27 30. ஸோ டோட்டல் வந்து 30. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்துச்சு. சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணியிருந்தா இங்கே வந்து டேலி ஆகாமல் 29 இல்லைனா எக்ஸஸாக போட்டிருந்தீங்கன்னா 31 32 அந்த மாதிரி வரலாம். அப்படி வர சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு தடவை போய் ரீசெக் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்டு. கலர்ஸ் என்னென்ன கலர் இருக்குன்னா ரெட்டு, ப்ளூ, ஒயிட், அப்புறம் க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பியும் நீங்கள் அதே மாதிரி பாருங்கள். நான் டேப்லெட் காலம் போட்டுட்டேன். ரெட்டு, ப்ளூ, இங்கே கலர்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இங்கே டேலி மார்க்கு, இங்கே ஃப்ரீக்வன்சி, ரெட் கலர், ப்ளூ கலர், ஒயிட்டு, க்ரீன். சரி, நம்ம இப்போ செக் பண்ணலாமா? சரி, இந்த சமயம் நான் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு எத்தனை கலர்ஸ் இது பாருங்கள். 1 வேறு எங்கே இருக்குது பாருங்கள். 2 3 4. சரி, 4 எப்படி போடணும்னு சொன்னேன்? 1 2 3 4. ஃப்ரீக்வன்சி வந்து 4. நெக்ஸ்ட்டு கலர் வந்து ப்ளூ கலர் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. ஓகே, 6. அப்போ 6 எப்படி எழுதணும்? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் 1 2 தான் இருக்குது. அப்போது 1 2. நெக்ஸ்ட்டு கிரே கலர் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 எப்படி எழுதலாம்? 7 எப்படி எழுதணும்? 1 2 3 4 5 6 7. ஃப்ரீக்வன்சி வந்து 7. பேலன்ஸ் இருக்கிறது தான் க்ரீன் கலர் ஆட் பண்ணுங்கள். க்ரீன் எங்கே இருக்குது? 1 2 3 4 5 எப்படி எழுதணும்? 1 2 3 4 5. ஸோ நம்ம டோட்டல் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு? 25. ஓகேவா? புரியுதா? ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் அந்த சம் நான் உங்களுக்கு போட போகிறதில்ல. நீங்களே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் என்ன இருக்குதுன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் மார்க் வந்து 11, மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 20. அப்போ நம்ம மார்க்ஸ் எப்படி போடணுன்னா நான் டேப்லெட் காலைக்கு போட்டிருக்கேன். இந்த சம்ஸ் நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். இல்லை மார்க்ஸ்ன்னு போட்டிருக்கேன், டேலி மார்க் போட்டிருக்கேன், ஃப்ரீக்வன்சி போட்டிருக்கேன். மார்க்ஸ் வந்து 11 12 13 14 வந்து அப் டு 20 வரையும் போட்டிருக்கேன். நான் டேபிள் கலப்ப லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இதை பார்த்து இதே மாதிரி டேலி மார்க் போடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி எழுதுங்க. அதை ஆட் பண்ணால் என்ன வரணும்? உங்களுக்கு 30 வரணும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் அழகாக படிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.